Good morning. So you all know group 4 notification வந்திருக்கு இல்லையா? ஓகே, இப்போ யூசுவலா நோட்டிபிகேஷன்ல இதுக்கு முந்தின வருஷங்கள் நடந்ததுல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த சில மாற்றங்கள் என்ன, நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது சிலபஸை ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சிலபஸ் தெரியும், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரி, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது, அதுல என்னென்ன புதுசா ஏதாவது மாறி இருக்கா இல்ல அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கா, அதை பார்க்கலாம். சரியா? அடுத்தது ஹவு டு அப்ளை, ரொம்ப முக்கியமானது. சரியா? ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும், அதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் யூஸ்வலா செய்வோம், அதை செய்யாம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற இந்த 3 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன், அதுதான் எப்பயுமே ஒரு எக்ஸாம்னு வந்துட்டா அதோட நோட்டிபிகேஷனை ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு அரசு அதிகாரியா ஆகணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்றீங்க. அப்போ அது கவர்மெண்ட் நம்ம கிட்ட, டிஎன்பிஎஸ்சி நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய தெளிவான ஒரு விளக்க உரை தான் இந்த நோட்டிபிகேஷன். அப்போ நம்ம அது நான் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நீங்க ஒரு வாட்டி அதை ஜெராக்ஸ் போட்டு தெளிவாவே இன்ச் பை இன்ச்சா படிங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு ப்ரிப்பரண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் சிலபஸ், அப்கோர்ஸ் நீங்க சிலபஸை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் போட்டு அதை ஃப்ரண்ட் பேஜ்ல ஒட்ட சொல்லியிருக்கேன். நான் இன்னும் கைப்பட உங்க நோட்ல அந்தந்த ஈச் சப்ஜெக்ட்ல அதோட நோட்ல தெளிவா கைப்பட எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கீம் அப்ப பார்க்கக்கூடியது. நம்ம டாபிக் ஒவ்வொரு ஈச் டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். யூ கேன் அஃப்கோர்ஸ் கிளாரிஃபை. டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா? ரைட். அதே மாதிரி இதோடைய ரெக்கார்டோட உங்களுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஐ வில் ஷேர் இட் இன் தி குரூப். ஸோ நோ நீட் டு வரி. இன்கேஸ் யாராவது ஸ்கிப் பண்ணிருந்தாலும் அவங்க பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன், இதுக்கான டெசிக்னேட்டட் வெப்சைட் என்ன, we all know tnpsc.gov.in இல்லையா? tnpsc.gov.in அப்படின்றது தான் நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா வரக்கூடிய முதல் லிங்க் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல நோட்டிபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே கொடுத்துட்டான், லுக் அட் ஹியர், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். நம்ம குரூப் 4னு சொல்றது எக்ஸாக்ட்லி என்னது, சிசிஎஸ்சி தான் அதோடைய பேரு. சிசிஎஸ்சி, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4. இதுவே குரூப் 2னா சிசிஎஸ்சி 2, குரூப் 1னா சிசிஎஸ்சி 1. இதுதான் எக்ஸாமுடைய பேரு. நம்ம கலோக்கியெல்லாம் we call it as group 4 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you will get a notification. சரியா? இதை நான் எக்ஸாம் நோட் வந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். சரியா? சரி, இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். டேட் என்ன, 30/2024. ஓகே, சரி. இதுல டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இப்போது கொடுத்துட்டானா, லாஸ்ட் டேட் எப்பயுமே எக்ஸாம் அப்ளை ஆச்சுன்னா 1 மாசம் டைம் கொடுப்போம். 1 மாசம் டைம் ஆச்சா? பிப்ரவரி டைமும் கொடுத்துருக்கான், 12 மணி இல்லையா? 12 PM நீங்க சப்மிட் பண்ணிடணும். நம்ம அவ்வளவு நேரம் இருக்க போறது இல்லை. ஸோ இன்னையில இருந்து கரெக்டா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க. சரி, மேக்சிமம் உடனே பண்ண வேண்டாம். சரியா? ஒரு 2 days டைம் எடுத்துக்கு. ஓகே, ரைட். அடுத்தது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. சப்போஸ் நம்ம தவறாக ஏதாவது மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்காக அப்ளை பண்ணிட்டு தான் அதுல மிஸ்டேக் அப்படின்ற பட்சத்துலதான் இந்த ஓப்பன் ஆகும். நீங்க 28ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணாம, சார் இந்த டைம் நான் மார்ச் மாசம் நான் அதை திருத்திக்கலாமான்னா அப்ப கிடைக்காது. சார் நான் தப்பு எதுவும் பண்ணல, பர்ஃபெக்டா இருக்குன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் என்ன கொடுக்குறான், மார்ச் மாசம் நீங்க கரெக்ஷன் மிஸ்டேக் பண்றது கொடுக்குறான். அது இன்கேஸ் நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நம்ம அதை எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம அப்போ போடலாம். அடுத்த எக்ஸாமினேஷன் டேட் எப்போ, 9. சரியா? ஸோ 9ஆம் தேதி 6வது மாசம் 9 இந்த எக்ஸாம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சுதான் வருது. ஓகேவா? டேட் என்ன, டைம் என்ன, 9:30 to 12:30. ஸோ 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியும் 3 hours எக்ஸாம் அது. ஸோ 3 ஹவர்ஸ்னா 9:30. நீங்க மோஸ்ட்லி நீங்க எக்ஸாம் வளாகத்துக்குள்ள வென்யூக்குள்ள ஒரு 8 o'clock நீங்க போயிடணும். 8 o'clock நீங்க போயிடுற மாதிரி. ரைட். அப்போ இது நம்ம தெளிவாச்சு. ஹவு டு அப்ளை அவனே கொடுத்துட்டான். ஸோ அப்ளை பண்ணணும்னா முதல்ல நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு ஓடிஆர் இருக்கும். ஓடிஆர்னா 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அது இருக்கும். அப்படி இருந்தா உங்களுக்கு ஐடி, லாகின் ஐடி
அண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். மறந்துட்டீங்கன்னா அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ யூசர் புதிதாக பதிவு செய்பவர்கள் இந்த ஓடிஆரை கிரியேட் பண்ணணும். சரியா, ஓடிஆரை கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரியா, ஓல்டு யூசர்ஸ்னா ஐடி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அப்ளை பண்ணவே முடியும். நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஓடிஆரை கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் தனியா கட்டணும். சரியா, சிலருக்கு அது வைவா ஆகும், நம்ம பார்ப்போம் அது என்னன்ட்டு. சரி, அவனே சொல்லிட்டான். அடுத்து கரெக்ஷன் பத்தி கொடுத்துருக்கான். போஸ்ட் ஆப்ஷன் இதுதான் இங்க புதுசா ஆட் ஆயிருக்குது. என்ன புதுசா ஆட் ஆயிருக்குன்னா, இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வனப்பணி, அதாவது வந்து டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் கமிஷன், டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. உங்களுக்கு தெரியும், இப்ப டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு அமைப்பு, கரெக்டா? டிஆர்பின்னு ஒன்று அமைப்பு இருக்கு. சரியா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு ஒண்ணு இருக்கு. சரியா, இது வந்து போலீஸ்க்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்வாணையம். சரியா, இது வந்து ஸ்கூல் ஒரு காலேஜஸ்க்கு டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றது. இது போலீஸ். சரியா, இது வனப்பணி ஃபாரஸ்ட், சாரி இதுதான் ஃபாரஸ்ட். டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சிங்கிறது ஃபாரஸ்ட். இது பொதுவா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா, இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, இந்திய லெவல்ல யூபிஎஸ்சி சரி, போத் ஆர் வாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பிலே சொல்லப்பட்ட ஒரு அமைப்புகள். அப்போ இந்த டிஎன்எஃப்எஸ்ஆர்சி உடைய எக்ஸாம் தான் இது கூட கிளப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட 2019 வரைக்கும் கூட குரூப் 2ம் 2ஏவும் தனித்தனியா தான் நடந்துட்டு இருந்துச்சு. சரியா, 2019க்கு அப்புறம் நடந்த இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்ல தான் குரூப் 2யும் 2ஏவும் சேர்த்துட்டான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி விஏஓ எக்ஸாம் தனியா நடந்துட்டு இருந்துச்சு. குரூப் 4 கூட விஏஓ கிளப் பண்ணிட்டான். சோ இது பொதுவா மாற்றம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சரிங்களா, அப்ப என்ன பண்ணிருக்க, டிஎன்எஃப்எஸ்ஆர்சில வந்து ஃபாரஸ்ட் கார்டு, சரிங்களா, என்ன எக்ஸாம் கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். அது இல்லாம இது ரிலேட்டடான மற்ற வனப்பணியில சில பணிகளை இது கூட கிளப் பண்ணிட்டான். ஒரே எக்ஸாம் தான். சரிங்களா, என்ன சார் நமக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா, சேம் ஜென்ரலா உங்களுக்கு வரக்கூடிய 100 ஜென்ரல் தமிழ், 100 ஜிடி, 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸாம் ஒண்ணுதான். சரியா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்டும் இது எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் ஒன்னாதான் வரும். சரியா, ரேங்க் லிஸ்ட்ல மாற்றம் ஏற்படும். ரேங்க் லிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கூட்டம் தெரியுமா, அப்பதான் ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். அந்த ரேங்க் லிஸ்ட்ல தான் யாரெல்லாம் வனப்பணிக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, யாரெல்லாம் இதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, ஜெனரல் குரூப் 4 செலக்ட் ஆயிருக்கீங்க கொடுத்துருவோம். சரியா, இதுலதான் நமக்கு தெளிவு வரும். அப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு, இந்த வனப்பணி நம்ம செலக்ட் ஆகணும்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் தகுதி தேவைப்படுது. அதுதான் பிசிக்கல். சரியா, பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் ஒண்ணு இருக்கு. பொதுவாகவே வனப்பணி இது வரைக்கும் நடந்த வனப்பணிகள்ல எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. சரியா, பிசிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட்ங்கிறது வேற. அது வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம் வரும், டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. கயிறு ஏறுறது, ஓட்டப்பந்தயம், சரிங்க, இந்த மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்டும் வைப்பாங்க, எண்டூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் நம்மளுடைய ஸ்டாமினான்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு முழு வீச்சுல செய்யறீங்க அப்படின்றத ஸ்டாமினான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாமினாவை செக் பண்றதுக்கு வாக்கிங் டெஸ்ட், வேற ஒண்ணும் இல்லை, நடக்கணும். சரிங்களா, நடக்கணும். பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ங்கிறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது செஸ்ட், யூசுவலா செஸ்ட் அண்ட் ஹைட், இதுதான் பிசிக்கல். சரியா, செஸ்டும் ஹைட்டும் வந்து குறிப்பிட்ட ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செஸ்டையும் ஹைட்டையும் யார் இருக்காங்களோ, போத் மென் அண்ட் விமன், ஆண் மற்றும் பெண், மென் விமன் இருபாலரும், சரியா, இருபாலரும் என்ன பண்ணணும், அந்த செஸ்ட் ஹைட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு இருந்தால், அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 4ல நீங்க அதை கொடுக்கணும். சரிங்களா, எதுக்கு, ஃபாரஸ்ட் எக்ஸாம். சப்போஸ் அந்த தகுதி உடையவர் அல்ல அப்படின்னா நீங்க வெறும் குரூப் 4 மட்டும் எழுதிக்கலாம். நான் சொல்ற புரியுதா? அப்ப அப்ளை பண்ணும் பொழுதே நீங்க அப்ளை பண்ணும்போதே ஃபர்ஸ்டாவே கேட்டுருவோம், நீங்க ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா, இல்ல குரூப் 4க்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா, இல்ல ரெண்டுத்துக்கும் பண்றீங்களா, போத் அப்படின்னு சொல்லி கேட்போம். புரியுதுங்களா? சரி, நான் ஃபாரஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துலனாலும் யூ கேன் டிக். குரூப் 4 அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாரஸ்ட் எனக்கு வேண்டாம்,
சப்போஸ் உங்களுக்கு பிசிக்கல் செஸ்ட் இல்ல, ஹைட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்ட் அப்ளை பண்ண முடியாது, குரூப் 4 போட்டுடலாம். இல்ல சார் நான் ரெண்டுமே இருக்கேன், கிடைக்கிற வரைக்கும் லாபம், நான் ரெண்டுத்தையுமே எழுதி பாக்குறேன் அப்படின்னா போத் கொடுக்கும். சரியா? மத்தபடி அப்ளை பண்றதுல வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்ளை பண்ணக்கூடிய நீங்க பேரு, உங்களுடைய 10th சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் அப்ளை பண்றது எல்லாமே காமன். இனிஷியலா அப்ளை பண்ணும்போது இது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. சரியா? ரைட், ஓகே. இது புரிஞ்சுல? இவ்வளவுதான் வித்தியாசம். விளங்குதா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸ். இது பொதுவா வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் எழுதணும். சரிங்களா? வேற எந்த பெண்ணும் அலௌடு கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் an அப்ஜெக்டிவ் எக்ஸாம். அப்போனா உங்களுக்கு OMR ஷீட்ல 5 ஆப்ஷன் இருக்கும். 5வது ஆப்ஷன் இ எதுக்கு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? சரி, இன்னும் 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியோ நீங்க அதை கரெக்டா ஷேட் பண்ணணும். அது ஷேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் எப்படி ஷேட் பண்ணணுங்கிறது. இருந்தாலும் நான் மறுபடியும் டைம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? வேற எந்த போனோ டிஜிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சரிங்களா? வாட்ச் மட்டும் பிசிக்கல் வாட்ச் அலௌடு. சரிங்களா? நார்மல் குவாட்ஸ் வாட்ச் இருந்தாலும் அதை அது பார்க்க கொஞ்சம் இப்போ வித்தியாசமா வருது இல்ல, அப்படி வர்றதுனால அதையும் எடுத்துட்டு போக வேணாம்னு சொல்றாங்க. நீங்க எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க, பேனா மட்டும் எடுத்துட்டு போங்க. சரியா? பால் பாயிண்ட் பென் மட்டுமே நீங்க எடுத்துட்டு போங்க. ஓகேவா? சரிங்க. மற்றபடி இதெல்லாம் வார்னிங், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வேகன்சி. சரியா? இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா இப்போ இந்த VAO அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா 108 வேகன்சிஸ். சரியா? 108 வேகன்சிஸ். அதோட பேசிக் பே, இந்த பேசிக் பேங்கிறது வந்து என்னன்னா அடிப்படை சம்பளம் தான். இந்த சம்பளம் நீங்க வாங்க மாட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆட் ஆகும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான், பேசிக் பே என்ன கொடுத்துருக்கான், 19,500 கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ இந்த பேசிக் பேயோட தெரிஞ்சுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. 19,500 தான் சம்பளமா நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. பேசிக் பே கூட உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ் ஒன்று ஆட் ஆகும். சரியா? டியர்னஸ் அலவன்ஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் மைனஸ் ஆகும். பென்ஷன் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் சில விஷயங்கள் இருக்கும், அதுவும் மைனஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் மைனஸ் ஆகும். இதெல்லாம் போக தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட் தான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற அமௌண்ட். நான் சொல்றது விளங்குதா? பேசிக் பே கூட DA ஆட் ஆகும், HRA ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆட் ஆன அமௌண்ட்ல உங்களுக்கு பென்ஷன் மைனஸ் ஆகும், மெடிக்கல் இது மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ தோராயமா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சென்னையில இருக்கவங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். ஏன்னா ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ்ங்கிறது வேற இல்லையா? உங்களுக்கு கிராமத்துல போச்சுங்கிறதா உங்களுக்கு வீட்டு வாடகைக்குன்னு ஒரு 500 ரூபாய் 700 தான் கொடுப்பான். இதே சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பான். ஏன்னா அங்க வீட்டு வாடகை அதிகம் இல்ல. ஸோ அதனால எல்லாமே மாறும். டிங்கிறது காமன் தான். இப்போ 49% இருக்கு. சரியா? பேசிக் பேல இருந்து 49% நீங்க கணக்கு போட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப தோராயமா ஒரு 28,000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். தோராயமா முன்ன பின்ன குறைஞ்ச சில பேருக்கு 26 வரலாம், சில பேருக்கு 28 போல. இதுதான் உங்களுடைய சேலரி. ஃபர்ஸ்ட் மந்த் போனோம்னா சேலரி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்து பாருங்க JA. JAங்கிறது தான் பொதுவான இந்த குரூப் மெயின் எக்ஸாமே JA தான். சரியா? ரைட். போஸ்ட் கோடு பாருங்க, நான் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி 2 கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, இப்போ இது 3 தான் ஜென்ரலா இது வரைக்கும் குரூப் 4ல வந்துட்டு இருந்தது. இப்போ எப்படி ஃபாஸ்ட் எக்ஸாம் எப்படி ஆட் பண்ணானோ அதே மாதிரி மற்ற சில அமைச்சகத்திலையும் மற்ற சில துறைகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் இது கூட சேர்த்துட்டான். அது என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க, தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் உமன், அது ஒரு 10 போஸ்ட். வக்பு வாரியம். சரியா? எப்படி வந்து இந்துக்களுக்கு அறநிலைத்துறைன்னு இருக்கு இல்லையா? இந்து கோயில்கள் எல்லாத்தையுமே யார் கவனிச்சுக்கிறா? அறநிலைத்துறை அப்படின்றதான் கவனிச்சுக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நீதி கட்சி தான் அது முதல் முறையா கொண்டு வந்தது. சரியா? அதுக்கு முன்னாடி கோயில்கள்லாம் தனியார் துறையிட்ட இருந்தது. நீ என்ன பண்ணாங்க, அரசு கிட்டதான் இருக்கணும்னு அரசாங்கத்துடைய இந்து அறநிலைத்துறை HRC. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல், அவங்களுடைய காலி நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யாரு கீழே வருது? வக்பு வாரியத்துக்கு கீழே வருது. எப்படி நான் சொல்றேன், இந்து அறநிலைத்துறை எப்படி இருக்கோ அந்த மாதிரி வக்பு வாரியங்கிறது தான் முஸ்லிம்களுக்கான வக்பு வாரியம், அரசாங்கத்துடைய இது. அதுதான் வக்பு போர்டு. அதுல ஒரு 27 போஸ்ட். அப்புறம் என்னது, வாட்டர் சப்ளை டிரைனேஜ் போர்டுல ஒரு 49. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிற்சாலைகளுடைய டெக்ஸ்ட் புக், நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் பாருங்க, அதுல ஒரு 7 வேகன்சி. சரியா? மெடிசனல் பிளான்ட் இதெல்லாம். அடுத்து பாரு, இது அப்போ இந்த இந்த இதெல்லாம் புதுசா ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன இருக்கு, இந்த ஒரு 5 வேகன்சி புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா குவாலிஃபிகேஷனும் மாறும். சரியா? அவன் ஆட் பண்ணிருக்க, தனியா ஆட் பண்ணிருக்கான்னா அவன் என்ன பண்ணுவான், குவாலிஃபிகேஷன் வரும். ஏன்னா அது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்குள்ள வரல. அது தனி அமைப்புக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற 10, சரி யோசிச்சு பாருங்க, அவன் அந்த 10 போஸ்ட் மட்டும் ஆள் எங்க இருந்து எடுப்பான்? அதுக்கு தனியா ஒரு எக்ஸாம் நடத்திட்டு இருப்பானா? அவன் கஷ்டம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டான், சரி ஒரே எக்ஸாம் தானே, எல்லாத்தையும் கிளப் பண்ணி விடுன்னு சொல்லி கிளப் பண்ணிட்டான். அப்ப கண்டிப்பா அதுக்கு குவாலிஃபிகேஷன் மாறுமா? சில போஸ்ட்டுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கும். சில போஸ்ட் வந்து குரூப் 4 தான், சம்பளம் தான், ஆனா டிகிரி கேட்பான். எனக்கு நான் சொல்றேன், சில போஸ்ட் வந்து சயின்ஸ் ஒரு மேஜர் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, அதனால இந்த 5 போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன வேகன்சிங்கிறது பாத்துக்கணும்.
புரியுதா நான் சொல்றது? அடுத்தது மறுபடியும் ஜென்ரலா குரூப் 4 உடைய எக்ஸாக்ட் ஜே எப்படி ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே வரக்கூடிய போஸ்ட், அது கூட வரக்கூடிய அடுத்த போஸ்ட் டைபிஸ்ட். சரியா? டைபிஸ்ட்லயே பாருங்க, மறுபடியும் டைபிஸ்ட்ல என்ன ஆகுது, அடிஷனலா அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகுது. நான் சொல்ற விளங்குதா? அப்ப டைபிஸ்ட்னு சொல்லி இருக்கக்கூடிய தனி தகுதி வேணும்ல, டைப்பிங் தெரிஞ்சிருந்தா தானே நீங்க டைபிஸ்டா போக முடியும். அப்ப டைப்பிங் தெரிஞ்சிருக்கும், அப்ப அந்த தகுதி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அடுத்தது ஸ்டெனோ, ஸ்டெனோக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் பாருங்க பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு தனியா, இது எல்லாமே புதுசு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பொதுவாவே குரூப் 4 அப்படின்னா உங்களுக்கு பொதுவாவே ஒரு 4 போஸ்ட் தான். சரியா? ஒண்ணு விஏஓ, அதுக்கப்புறம் ஜேஏ, அதுக்கப்புறம் டைபிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோ, அதுக்கப்புறம் பில் கலெக்டர். சரியா? இதுதான் பேசிக்கா வரும். சரியா? இப்போ இது கூடவே ஜேஏல அடிஷனலா, டைபிஸ்ட் அடிஷனலா, சரியா, பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ அப்படின்ற ஒரு போஸ்ட்ல எக்ஸ்ட்ரா கிளியர் பண்ணிருக்கான். அப்போ நீங்க எழுதும் போது அந்த தகுதி இருந்தீங்கன்னா, அந்த தகுதியோட இருந்தீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல் தகுதியும் இருக்கு, அதாவது இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா, செஸ்ட் ஹைட் இருக்கு, எழுதலாம். பிஏவும் ட்ரை பண்ணலாம், டைபிஸ்டும் ட்ரை பண்ணலாம், ஜே அந்த டிகிரியும் இருக்குன்னா அதுவும் பண்ணலாம். சார் பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் போயிடுச்சு. 6244 வேகன்சியா, அதுல என்ன அந்த மைனஸ் ஆன வேகன்சி போயிடும். சரியா? அப்ப நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு குறையும் தகுதிகள் அதிகமாக அதிகமாக நமக்கு 6000 பேத்துல ஒரு ஆளா வருது அப்படின்ற மாதிரி அடையும். சரியா? இதுவும் 6000ங்கிறது ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஏன்னா இந்த 6000 எப்படி பிரிச்சிருப்பா, வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 2 தனித்தனியா பிரியுது. அந்த ரிசர்வேஷனை பத்திலாம் நம்ம இன்னொரு நாள் தனியா பாத்துக்கலாம், இப்ப நம்மகிட்ட நேரம் இல்லை. சரியா? அது உள்ள கன்ஃபியூஸ் ஆகும். சரி, அப்ப இவ்வளவு போஸ்ட் மில்க் பாருங்க, லெபார்டரி அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், மறுபடியும் ஃபாரஸ்ட் 171, ஃபாரஸ்ட் லைசன்ஸ். அப்ப நீங்க ஃபாரஸ்ட் கார்டன் தகுதியானாலும் உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு தகுதியாக மாட்டீங்க. நான் சொல்ற புரியுது? அப்ப உள்ளுக்குள்ளேயே நிறைய உட்தகுதிகள், உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்லயே உள்ள இருக்கக்கூடிய நிறைய தகுதிகள் என்ன வருது, இன்டர்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒன்று தனித்தனியா வருது. அதுக்குத்தான் நோட்டிபிகேஷன் தெளிவா படிங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் வாட்சர், அது ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும். அப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இதுக்கு மட்டும் தான் பாருங்க உங்களுக்கு பேசிக் பே அதிகமா வருது. அப்ப சம்பளம் 30,000 வரும். இந்த போஸ்டர் செலக்ட் ஆனீங்கன்னா பாருங்க பேசிக் பே அதிகமாகுது இல்ல. அப்போ உங்களுக்கு டிஏ அதிகமாகும், ஹச்ஆர்ஏ அதிகமாகும், ஹச்ஆர்ஏ வீடு பொறுத்து ஒரு டிஏ அதிகமாகும். அது கூட அதனால உங்களுக்கு சம்பளம் ஒரு 30,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வரும். சொல்ல விளங்குதா? ஸோ டோட்டல் வேகன்சி தான் 6244. சார் வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா அதிகமாகும். சரி, எக்ஸாம் வரதுக்குள்ள, சரி எக்ஸாம் வந்தாலும் சரி, அடெண்டம்னு ஒண்ணு சொல்லுவோம். அடெண்டம், இந்த நோட்டிபிகேஷன் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த நோட்டிபிகேஷன்லயே இங்க பாருங்க, இந்த வேற பல நோட்டிபிகேஷன் கீழே வரும் பாருங்க. போன வருஷம் அடெண்டம்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அடெண்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அடெண்டம் வருது பாருங்களா. இவ்வளவு அடெண்டம் இருக்கு, 1 2 3 4. சரியா? சில நேரத்துல எரண்டம்னு வரும். எரண்டம்னா இப்போ நோட்டிபிகேஷன் விட்டுருக்கான் இல்லையா, அதுல சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்ப புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் வரும்ல, நியூ நோட்டிபிகேஷன். பல பேருக்கு இது என்னன்னே தெரியல. புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் விடுவோம், அப்ப பழைய நோட்டிபிகேஷன் கேன்சல், புது நோட்டிபிகேஷன் தான் கணக்குல வரும். நான் சொல்றேன், இப்ப பழைய நோட்டிபிகேஷன்ல 6244 கொடுத்துருக்கோம்னு வச்சுப்போம். சரியா? இப்ப அடெண்டம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 500 போஸ்ட் ஆட் பண்றான் அப்படின்னா 500 போஸ்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுக்குறான்னா, அப்ப 6244 பிளஸ் 500, அப்ப எவ்வளவு புது நோட்டிபிகேஷன் படி 6744. இதுதான் அது. அப்ப அடெண்டம்ங்கிறது தான் நம்ம கணக்கு. அப்ப இந்த அடெண்டம்ங்கிறது நீங்க பாத்தீங்களா, இப்ப கூட பார்த்தேன், எத்தனை எக்ஸாம் வரதுக்குள்ள 4 அடெண்டம் 5 அடெண்டம்லாம் வந்திருக்கு. அதனால நீங்க அந்த வேகன்சியை பொருட்படுத்தாதீங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா எரண்டம்னு ஒன்று ஆட் பண்ணுவோம், இது தவறுங்க, இது மாத்திக்கன்னு ஆட் பண்ணுவோம். சோ இதெல்லாம் தகுதி. நீங்க நோட்டிபிகேஷன்ல சில வேல்யூக்கள், சில வார்த்தைகள், சில புதுசா அது நடக்கும் தானே, அதனாலதான் அதுதான் அடெண்டம் அப்படின்றது. அப்ப அடெண்டம் வந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா போய் பார்க்கணும், என்ன ஆட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நீங்க. சரியா? ஓகே. சோ அதனால என்னோட கணிப்புப்படி 10,000 தொடும். சரியா? வேகன்சி எவ்வளவு தொடலாம்? 10,000 தொடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நீங்க இந்த வேகன்சியை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க, நிறையவே கண்டிப்பா வரும். சரியா? ரைட், ஓகே. அப்போ இங்க பாருங்க, சிபிஎஸ் எல்லாத்துக்கும் சிபிஎஸ் கொடுத்துருக்காங்கல்ல. வாட் இஸ் சிபிஎஸ்? சிபிஎஸ் பாருங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அதாவது இது வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம், இதுதான் புதிய பென்ஷன். ஏன்னா 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அதாவது நீங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பென்ஷன் போட்டு விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இல்லாம புதிய பென்ஷன் திட்டம் அப்படின்றது வேற திட்டம். அது என்னங்கிறது இப்ப நமக்கு வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே.
ரைட். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்பிஎஸ்ல அப்ளை பண்ண சொல்லியிருப்பேன். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். உங்களுக்கு அந்த மாதிரி பென்ஷன் வேணும், ஏன்னா இனி மறுபடியும் பென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சரியா? மறுபடியும் உங்களுக்கு அந்த பழைய மாதிரி இப்போ எப்படி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஒரு 50,000 ரூபாய் 60,000 வந்தா அப்படி வேணும்ன்றவங்க இப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போனாலுமே உங்களுக்கு அது கிடையாது. அதுக்குதான் நான் கிளாஸ்ல கூட 2 மாதங்களுக்கு முன்னாடி என்பிஎஸ் அப்ளை பண்ணுங்க, இப்பல இருந்து அப்ளை பண்ணுங்க, ஒரு 500 ரூபாய் போடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த திட்டம் கிடைக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். பல பேர் ட்ரை பண்ணுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு அப்ப கஷ்டம். இப்ப யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. 30 வயசு 40 வயசுல வந்து சார் அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அப்ப தோணும். அதனால இப்ப இருந்து பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் தான். சரி, அதை பிறகு பார்ப்போம். ரைட். அடுத்து பாருங்க, எக்ஸாமினேஷன் ஸ்கீம். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரியா? எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் கொடுத்துருக்கான். அதாவது குறைஞ்சபட்ச மதிப்பெண் வாங்கணும். அப்கோர்ஸ் நீங்க குறைஞ்சபட்ச மதிப்பெண் 90க்கு 90 மேல போட்டாதான் வேலையே. பாஸ் பண்ணவங்க எல்லாமே தமிழ்ல உங்களுக்கு எவ்வளவு எடுத்திருக்கணும்? 100க்கு ஒரு 90 பிளஸ் ஆவது எடுத்திருக்கணும். சரியா? யூஸ்வலா பாஸ் பண்ணாங்க 95 எடுக்கிறாங்க, சகஜமா எடுக்கிறாங்க. சரியா? அதனால நீங்க வந்து இது எலிஜிபிலிட்டி எல்லாம் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. சரி, 35-40 மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸ். அப்படி எடுத்தா மட்டும் பாஸ் கிடையாது நீங்க. சரியா? ஆனா என்ன எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் மார்க்கை திருத்திட்டு இதுல பாஸ் இருந்தாதான் உங்களுக்கு இதை திருத்துவாங்க. அதுக்கு சொல்ல வராங்க. சரிங்களா? சரி, நமக்கு அது யூஸ்வலி இங்க அது அப்ளை ஆகல. சரி, அதை விட்டுருங்க. சோ இங்க பாருங்க, 40% அப்படின்ற மார்க் எடுத்துருக்கும். 40 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்திருக்கும் பார்ட் ஏல. சரியா? 40 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? 90 எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால அதை பொருட்படுத்த வேண்டாம். சரி, அடுத்தது என்ன? டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு சில இதை கொடுத்துருக்கான். சரியா? டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும் தமிழ் இல்லாம இங்கிலீஷ் கொடுத்துருக்கான். சரியா? யாருக்கு ஒரு சிலபஸ்ல புதுசா பார்த்தோன்னே சார் இங்கிலீஷ் வந்துருச்சு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. சார் இப்போ ஜென்ரல் தமிழ் போல ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுக்கலாமா சார்? குரூப் 2 மாதிரி இங்க கொண்டாந்துட்டானா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அதெல்லாம் கிடையாது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்கான்? ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்திருக்கான். சரியா? உங்களுக்கு கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளை ஆகுது. குரூப் 2 மாதிரி குரூப் 4க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளை ஆகுது. மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்ரல் தமிழ் தான். குழம்பாதீங்க. பல பேர் இந்த நோட்டிபிகேஷனை பார்த்து குழம்பி ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்க. அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் தெளிவா எப்பயே சொல்லிட்டேன். ரைட். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கும். சரி, அதிகபட்ச வயது 32 ஆயிருக்கணும் ஃபார் ஆல் த போஸ்ட். சரியா? அப்போ மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் 32. இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடியது. இதுல நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் 32 கிடையாது. கம்யூனிட்டி வைஸா மாறும், டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா மாறும், இதெல்லாம் மாறும். சரியா? அதனால உங்களுக்கு அதை நம்ம உள்ள பாத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நோட்டிபிகேஷன் பாருங்க, 74 பக்கம். நம்ம அதை தெளிவா நம்ம பார்த்தாதான் நமக்கு புரியும். உங்க கிரைட்டீரியாக்கு நீங்க அதை போய் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாகும். மத்த கிரைட்டீரியா நீங்க பார்க்க தேவையே இல்லை. ரைட். ஓகே. ரைட். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சிலருக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரியா? டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரியா? அப்படி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னா அதுக்கு 61 வயசுல இருக்க ஒரு தாத்தா வந்து எழுதலாமா அப்படி கேட்டா கிடையாது. அதான் சொல்ல வர, 60 வயசு தாண்டாம இருக்கணும். அப்ப 59 வயசுல இருக்கிறவங்க எழுதலாமா? எழுதலாம். சரியா? 59 வயசுல இருக்கிற நபர்கள் எழுதலாம். சரியா? ஏஜ் கன்செஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு மாறும். சரியா? டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாத்துக்கும் மாறும். அது அவங்க அந்த கிரைட்டீரியா வரும்போது பார்க்கலாம். சரி, அதுவும் கம்யூனிட்டி வைஸ் மாறும். ரைட். ஓகே. சோ அப்போ பேசிக்கலி 18 வயசு மினிமம், 32 வயசு மேக்ஸிமம். ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆச்சு. நல்லா பாருங்க, மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். என்னன்னா 10th படிச்சிருக்கணும், 10th பாஸ் ஆயிருக்கணும். அப்போ விஏஓக்கு 10th பாஸ் இருந்தா போதும். ஜேஏ இதான ஜென்ரலா நான் சொன்னேன் இல்லையா, குரூப் 4ல வரக்கூடிய எக்ஸாம் இதுதான். இதுக்கும் 10th ஓகே, இதுக்கும் 10th ஓகே, இதுக்கும் டெஸ்ட் புக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கும் 10th ஓகே. இதுல பாருங்க, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ஒரு போஸ்ட் இருந்துச்சுல, அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? அது போஸ்ட் ஜே தான். சம்பளமும் 26,000 தான் வரும். ஆனா அதுக்கு டிகிரி படிச்சிருக்கு. அப்ப டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த இதுக்கு எவ்வளவு போஸ்ட் இருந்துச்சு நீங்க பாத்தீங்கல்ல? எவ்வளவு போஸ்ட் இருந்துச்சு இங்க பாருங்க. இது ஒரு டிகிரியா? இங்க ஒரு டிகிரி. ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிகிரி. இது போஸ்ட் ஒரு கம்மியா தானே இருந்துச்சு, ஒரு 10, 20 தானே இருந்துச்சு. அப்ப ஒரு 50 போஸ்ட்டுக்கு நீங்க டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வகுப்பு வாரி அங்க ஒரு 10 போஸ்ட் இருந்துச்சு, அதுக்கும் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். உமன் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், அதுக்கும் என்ன படிச்சிருக்கணும்? டிகிரி படிச்சிருக்கணும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு தகுதி கேட்டிருக்காங்க பாருங்க, சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். சார் ஐயோ என்கிட்ட இல்லையே, பயப்பட வேண்டாம். நீங்க ஜாப் செலக்ட் ஆனா கூட ஜாப் செலக்ட் ஆயிட்டு சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். வரி பண்ணாதீங்க. டைப்பிஸ்டுக்கும் சிஓஏ கேட்பான். சரியா? அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்கலனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் பாஸ் ஆயிட்டு வேலைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சிஏ முடிச்சுக்கலாம். இப்ப தேவையில்லை, நீங்க வரி பண்ண வேண்டாம். இப்ப வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைனாலும் பதட்டப்பட வேண்டாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி இதுல எக்ஸ்ட்ராவா சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காம பாருங்க. டிகிரியோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஆர்
சரியா, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் தகுதியாகிறாங்க, கம்ப்யூட்டர் டிசைன் படிச்சிருந்தாலும் தகுதியாகிறாங்க, இவங்க எல்லாருமே தகுதியாகிறாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, மெடிசனல் பிளான்ட் அண்ட் ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல டிகிரி கேட்கிறான். அப்போ அந்த குரூப் 4 உடைய இதுக்கு முன்னாடி ஆட் ஆகாத புதுசா ஆட் ஆன எல்லா போஸ்டுக்கும் காலி பணியிடங்களுக்கும் டிகிரி ஆட் ஆகுது. புரியுதா? அப்ப 6244 அப்படின்னா ஒரு 100 போஸ்டுக்கு டிகிரி கேட்கறான். தெரிஞ்சுதா? மத்த போஸ்டுக்குலாம் என்னதான், மத்த போஸ்டுக்கு என்ன சங்கீதா, மத்த போஸ்டுக்கு 10th குவாலிபிகேஷன் இருந்தா போதுமானது. என்ன மதுப்பிரியா? சரியா? அடுத்தது பாருங்க, டைப்பிஸ்ட் பாருங்க, மினிமம் ஜெனரல் குவாலிபிகேஷன் இருந்தா போதும். அது கூடவே டைப்பிஸ்ட் என்ன படிச்சிருக்கணும், ஹையர், இதுல தமிழ் இங்கிலீஷ்ல ஹையர் முடிச்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி சார் இது எக்ஸாம் எழுதிட்டு நாங்க பாஸ் பண்ணிட்டு அப்புறமா ஹையர் முடிக்கிறப்பா வாய்ப்பு இல்லை. இது வந்து நீங்க டைப்பிங் முடிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாமுக்கே குவாலிஃபை ஆக முடியும். ஒரு அம்மா கேட்பா, சார் இந்த CO சர்டிபிகேட் சொன்னீங்களே அந்த மாதிரி இதுக்கும் நாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறோம் சார், அதுக்கப்புறமா நீங்க டைப்பிஸ்ட் நாங்க வந்து எழுதி பாஸ் ஆகிக்கிறோம் சார். அதுக்கு அதே கேட்காது. இது நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும். சார் அப்ப எனக்கு டைப்பிங் தெரியாதே சார் அப்படின்னா இந்த இதுக்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க. சரி, இந்த இதுக்கே குவாலிஃபை ஆக மாட்டீங்க. அப்ப இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் எவ்வளவு இருக்கோ அது கழிஞ்சு போய் மிச்சிருக்கக்கூடிய போஸ்ட் தான் நீங்க எலிஜிபிள். சரியா? ரைட், கொடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட்ஸ் who do not possess certificate course, COA சர்டிபிகேட் இல்லாதவர்கள், சரியா, தமிழ் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வாங்கல அப்படின்னா பரவாயில்ல, மே ஆல்சோ அப்ளை. நீ இல்லாதவர்களும் அப்ளை செய்யலாம். செலக்ட் ஆனீங்கன்னா சரியா, குறிப்பிட்ட கால வரை, அதாவது 2 ஆண்டுகளுக்குள்ள, பாருங்க 2 வருஷம் இருக்கு. நீங்க சம்பளம் 24 மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணலாம், அதுக்குள்ள வாங்கிடணும். அப்படி 24 மாசம் சம்பளம் வாங்கி நம்ம COA வாங்கினா நீங்க குரூப் 4 செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு வேலை பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள். அதான் சொல்லலாம். 24 மாசத்துல நீங்க வாங்க மாட்டீங்களா COA? முந்தி அடிச்சு வாங்கிட மாட்டீங்க, வாங்கிருங்க. அது பெரிய ஒண்ணும் இல்ல, கம்ப்யூட்டர் தெரிஞ்சு நோண்ட தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இதே சேம் அதே தான் இதுக்கும் வருது. டைப்பிஸ்ட் அப்படின்னாலே இது ஜெனரல் பொதுவானது. இந்த டைப்பிஸ்ட்க்கும் அதே தான், இந்த டைப்பிஸ்ட்க்கும் அதே தான், இந்த டைப்பிஸ்ட்க்கும் அதே தான். விளங்குதா? ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். சரியா, டைப்பிங் ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். அதே இதுக்கும் அதே தான், சேம் இதே தான். மறுபடியும் அதுல காப்பி பேஸ்ட் தான், அடுத்து வருது. சரியா, தெரியுதா? ஆனா இங்க பாருங்க, இங்க பர்சனல் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கேட்கிறான், 10th குவாலிபிகேஷன் இல்ல. சரியா, டிகிரி கேட்கிறான், 10th குவாலிபிகேஷன் கிடையாது. சரியா, ஆனா உங்களுக்கு 10th டிகிரியும் முடிச்சிருக்கணும், டைப்பிங்கும் முடிச்சிருந்தா தான் பர்சனல் கிளர்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. அதே மாதிரி இங்க இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்பிங் முடிச்சிருக்கணும். பிரைவேட் செக்ரட்டரி டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்பிங்கும் முடிச்சிருக்கணும், சரியா, COயும் முடிச்சிருக்கணும். அடுத்து பாருங்க, ஜெய் அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆமா, இதெல்லாம் கவலைப்படாது சார், நிறைய வருது, இல்ல 10 போஸ்ட் தான், நீங்க அதை பத்தி வரி பண்ண, டிகிரி முடிக்கலன்னா வரி பண்ணாதீங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு நீங்க உங்களுக்கு இன்னொரு பிளஸ் அடிஷனல் கேட்டகரி, உங்களுக்கு இன்னும் வேகன்சி அதிகமாகுது, அவ்வளவுதான். ரைட், ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட் பாருங்க, இதுக்கு 10th தான் குவாலிபிகேஷன், 10th குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கணும். சரியா, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இன் டெலிபோன் ஆபரேஷன். அப்ப பல பேர் அப்ளை பண்ற, ஒரு 15 லட்சம் பேர் அப்ளை பண்றானா இது எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இது ரொம்ப ஒரு 50 பேருக்கு தான் இருக்கும், இல்ல ஒரு 100 பேர் இருக்கலாம் மேக்ஸிமம். அப்ப அந்த 100 பேருக்குள்ளதான் உங்களுக்கு போட்டியே. சரி, அப்ப கண்டிப்பா அந்த 100ல 10 பேரா, அப்ப 10 பேர் அப்ளை பண்றானா ஒருத்தனுக்கு அந்த வேலை. எவ்வளவு போஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும். சரி, டிகிரி, அப்போ நீங்க இத பொறுமையா உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிருமா? சரியா, இங்க பாருங்க, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்கு 10th கிடையாது, ஆனா 12th பாஸ் பண்ணிருக்கணும். நான் சொல்றேன்ங்களா, 12th பாஸ் பண்ணிருக்கணும், ஆர் SSLC சர்டிபிகேட் வச்சிருக்கணும். கொடுத்துட்டா, இல்லைன்னா ITI கொடுத்துருக்கலாம். ITI SSLCயோட ஒரு ITI முடிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா 12th படிச்சிருந்தா ஓகே. அப்ப இதுக்கு வெறும் 10th படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு குவாலிஃபைடு இல்ல. விளங்குதா? சரி, அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, முக்கியமான கண்டிஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் வனப்பணியில, சரியா, ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணி அந்த 12thலயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். புரியுதா நான் சொல்றேன்? 10th வரைக்கும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஆனா 12thல அது ஆப்ஷனல் தானே. நீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள், அக்கௌண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், அந்த மாதிரி அந்த பயோ மேக்ஸ் சொல்றோம்ல, பயோ மேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா தான் நீங்க எலிஜிபிள். சரியா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோமேக்ஸ் அண்ட் பயோ கம்ப்யூட்டர். சரியா, இது நீங்க வந்து அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பயாலஜி ஜுவாலஜி எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு, அப்ப சரியா. சோ அப்போ வந்து பயாலஜி குரூப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்க்கு பயாலஜி குரூப்போட 12th முடிச்சு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கோம். வேங்கதா? சரி,
அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பாருங்க 12th தேவையில்லை. அதே மாதிரி என்ன கிடையாது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சொல்லி தேவையில்லை. 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு. சரியா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத். அப்ப இந்த போட்டி வந்து ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸா இருந்தீங்கன்னா, எஸ்டி ட்ரைப்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பு. சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலா அவங்க மட்டும்தான் இதுக்கு தகுதியாகிறாங்க. சரியா? அவங்க 10th படிச்சிருந்தா போதுமானது. ஓகேவா? அடுத்து ஜேஏ அந்த ஒரே ஒரு போஸ்ட் இருந்துச்சுல, அந்த ஒரு போஸ்ட் 20,000 ரூபாய் பேசிப்போட, அதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 6 கொடுத்துருக்கான். இப்ப 6 நாளே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டுனா தான் பிரச்சனை. அதுவும் இது அது அல்லது இல்ல இது அல்லது அப்படின்ற மாதிரி வருது. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 10th படிச்சிருந்தா போதும். அது போட்டிருக்கான் பாருங்க. ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ங்கிறது 10th. ஓகேவா? எஸ்எஸ்எல்சி. அப்போ உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் குழப்பம் இந்நேரம் உங்களுக்கு தெளிவாயிருக்கும். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிபிகேஷன் ஈஸியா இருக்கு, குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். யூ கேன் டவுன்லோட் பண்ணி பொறுமையா படிங்க. சரியா? நீங்க படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நம்ம ஏன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஏன் நீங்க கேட்டு பதட்டம் அடைகிறது? சரி, அதை சொல்லி நம்பி நீங்க எக்ஸாம் எழுதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஏன் அது குழப்பம்? நான் சொல்றேன் நம்பாதீங்க. நீங்க எதை போய் பார்த்தா போதும், நோட்டிபிகேஷன் பாருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வன். அப்போ கவர்மெண்ட் சர்வன்னா கவர்மெண்ட் ஜிஓ படிக்கிற அளவுக்கு நீங்க தகுதியா இருந்தாதான் இந்த எக்ஸாமுக்கே உள்ள வரணும். இதை படிச்சு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நபரா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு உதவிதான் செய்யறேன். இதுக்கு அடுத்தது நீங்க தெளிவா போய் பார்க்கணும். புரியுதா? சரி, மினிமம் சென்ட்ரல் எஜுகேஷன்ங்கிறது என்னது? எஸ்எஸ்எல்சின்னு சொன்னாலே அதை தான் இங்க சொல்லியிருக்கான். சரி, அதாவது 11 வருஷம். சரியா? அதே மாதிரி மினிமமா எவ்வளவு மார்க் எடுத்துக்கணும்? பர்சன்டேஜ் 35% மார்க் எடுத்துக்கணும். சரி, இதை பாத்தீங்க என்னென்ன அந்த 12th என்னன்னு கொடுத்துருக்கான், தெளிவா கொடுத்துருக்கான். சரியா? கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்னா என்ன அது சொல்லி கொடுத்துருக்கான். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் ஏற்றுக்கொள்ளப்படும். பிஜிடி சார் நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், நீங்களும் எழுதலாம், தப்பு இல்லை. பிஹெச்டி படிச்சவங்களே போன வாட்டிலாம் 800 பேர் அப்ளை பண்ணாங்க. 800 பிஹெச்டி அப்ளை பண்ணாங்க போன வாட்டிலாம். சரியா? அதனால வந்து இதெல்லாம் அண்டர் குவாலிஃபைடு தான். அவங்க அப்ளை பண்றது அண்டர் குவாலிஃபைடு தான். இருந்தாலும் வேலையின்மை இருக்கே, வேலை திண்டாட்டம் இருக்கனால அப்ளை பண்றாங்க. 10th போதும். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்கான். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ இது வந்து யாருக்கு தான் வருது? எக்ஸாக்ட்லி. சரியா? போஸ்ட் அதர் தேன் அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது பெருசா கிடையாது. போஸ்ட் ஃபார் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், ஃபாரஸ்ட் ட்ரைபல் 4 போஸ்ட் இருக்குல்ல, சிம்பிளா வனப்பணிங்க. சரியா? இந்த ஃபாரஸ்ட் வாட்சர்னா 10th வனப்பணி, ஃபாரஸ்ட் கார்டுனா 12th வனப்பணி, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்னா 12th டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இது என்னது? மேல் ஹைட் 163 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அப்போ நீ இது வந்து சிலருக்கு ஹைட் தெரியும், பல பேருக்கு ஹைட் என்னன்னு தெரியாது. கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணுங்க. 1-2 குறைச்சலாவும் ஆகக்கூடாது. சரியா? அதே மாதிரி செஸ்ட் நார்மல்னா மூச்சை நம்ம வெளியில விட்டுட்டு மெஷர் பண்ணணும். சரியா? கரெக்டா இந்த அக்கல்ல இருந்து நம்ம கரெக்டா இந்த செஸ்ட்டை தான் அளக்கணும். சில பேர் கீழே இப்படி அளப்பாங்க, சரி மேல அளத்துருவாங்க, அதெல்லாம் தப்பு. அப்போ உங்களுக்கு சரியா மெஷர் பண்ண தெரியலன்னா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு அவங்களே தெளிவா மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. நமக்கு ஏன் வம்பு? இல்ல எனக்கு எடுக்க தெரியும்னா நீங்க எடுக்கலாம். சரி, எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட் அப்ப கொண்டு போனா போதும். இப்போ நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது மெடிக்கல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லல. அதனால நீங்களாவே மெஷர் பண்ணி கரெக்டா எனக்கு வேல்யூ பார்க்க தெரியும்னா நீங்களாவே டேப் எடுத்து மெஷர் பண்ணி என்ன பண்ணிடலாம், வேல்யூவை மென்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு மெஷர் பண்ண தெரியல சார் எனக்கு அப்படின்னா நீங்க கூச்சப்படாம ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, நார்மல் ஜெனரல் பிசிஷியன் போயிட்டு எனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும் சார் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூவை நீங்க போட்டுக்கலாம். இங்க நான் சொல்ற விலங்கு மெஷர் பண்ண தெரிஞ்சா எனக்குலாம் மெஷர் பண்ண தெரியும். சரி, அப்ப நானே பார்த்துப்பேன். பாஸ் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? பாஸ் ஆயிட்டேன்னா அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்களா சிவி, அப்போ நான் வந்து என்ன பண்ணிப்பேன் கரெக்டா, ஏன்னா அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஒரு 10 மாசத்துல நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா கூடிய போறோம் இல்ல எக்ஸ்ட்ரா வளர்த்துற போறோமா? கிடையாது. அதனால வந்து மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா இல்ல ரிஸ்க் வேண்டாம் நினைக்கிறவங்களும் என்ன பண்ணுங்க, போய் சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி. அதனால சொன்னேன் உடனே அப்ளை பண்ண வேண்டாம், இதெல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். அவசர கூட கேட்டம் போயிட்டு முதல் நாள் வந்த போதே என்ன பார்த்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு அவசரம் ஏன்? அப்புறம் பிள்ளை ஆகிறதுக்கு அதுதான் 1 மாசம் டைம் தரான்ல, 1 மாசம் டைம் தரான். பார்த்து ஏதாவது நம்ம ஏதாவது சரியா அப்ளை பண்ணிட்டோமா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். சரியா? ஆமா, ரைட், ஓகே. சோ அப்போ ஃபீமேல் 3rd ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவர்கள் அவங்களுக்கு 150 ஹைட் 70.
இதுக்கு மேல இருக்கு தெரியுன்றவங்க இப்ப இந்த இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபாரஸ்ட் கார்டு அது வனப்பணினா ஃபாரஸ்ட் குரூப் 4 போத் இதை டிக் பண்ணலாம். சரியா? இல்ல சார் நீங்க வந்து இப்ப 12th இல்ல வந்து டிகிரி கிடையாது அதனால பண்ணலாம். ஃபாரஸ்ட்ல 10th குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்ளை ஆவறீங்க. சரியா? இல்ல சார் வனப்பணிக்கு எனக்கு ஹைட் இல்லை அப்படின்னா இதை விட்டுட்டு இதை மட்டும் போடணும். இருக்குன்னா ரெண்டுமே போடுங்க, அதான் நல்லது. சப்போஸ் இருந்து சார் நான் குரூப் 4 மட்டும் போறேன்னு தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபாரஸ்ட் சேர்த்தே போடுங்க. ஏன்னா வேகன்சி குறையுது இல்ல, உங்களுக்கு குரூப் 4ல கிடைக்கலனாலும் இதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா ஒரு 25 கிலோமீட்டர் நடக்கணும். அது நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு டைம் இருக்கும். அது பிராக்டிஸ் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சரியா? என்ன 2018 நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிளியர் பண்ணிருக்கேன். அதனாலதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு போனதுல ஒரு 2 பேர் தான் 1000 நடக்க போறாங்க. 1000 998 பேர் நடந்துட்டாங்க. சரியா? அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணாலும் நடந்துடலாம். சரியா? அதனால பயப்பட வேண்டாம். எண்டூரன்சஸ் ஒன்று இருக்கே சார், நோ ப்ராப்ளம். நடக்கிறதா கஷ்டம் மனுஷனுக்கு, நடந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? பிசி மாதிரி வந்து ஓட்டப்பந்தயம், கயிறு எறிதல், தாவுதல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளா நடக்கணும். அறிஞரண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் ஒன்று இருக்கு தெரியுமா, அண்ணா பூங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல ஒரு அது வந்து 2.5 கிலோமீட்டர் வரும். சரியா? அதை வந்து 10 ரவுண்ட் அடிக்கணும். 10 ரவுண்ட் அடிக்கணும். உங்களுக்கு கூட அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, தம்பி ஓடு அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? அது என்னங்கிற கணக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப வேண்டாம் நமக்கு, அது நீங்க பாத்துங்க. இப்போதைக்கு எல்லாமே டிகிரி குவாலிஃபைட் வித் இந்த ஹைட் எல்லாம் வரீங்கன்னா போத் தான் கொடுக்கணும். யாராவது தவறுதல என்ன பண்ணிடாதீங்க, குரூப் 4 மட்டும் கொடுத்துடாதீங்க. ஹைட் இல்ல, செஸ்ட் இல்ல அப்படின்ற செஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்துரும்பா. சரியா? யாரோ ரொம்ப முடியாத ஒரு சீக்கு கூலியா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வராது. சரியா? தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்றேன். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியா சாப்பிடாம கொள்ளாம இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99.9% எல்லாருக்கும் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துடும். ஏன்னா உள் இழுத்தீங்கன்னா 5% விரியும். சரியா? நம்ம எக்ஸேல் பண்ணிட்டு மெஷர் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டு மெஷர் பண்ணும்போது அப்படியே அந்த டேப் வச்சுட்டே இருக்கணும். அப்ப நம்ம அப்படியே நல்லா இன்ஹேல் பண்ணா 5 சென்டிமீட்டர் வரும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விரியணும். சரியா? மார்புகள் வந்து இந்த மாதிரி விரியணும், செஸ்ட் விரியணும். ஓகேவா? ரைட், ஓகே. அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா இது 2 பேருக்குமே பாருங்க, ஆண் பெண் 2 பேருக்குமே வந்திருக்கு. அதனால பொதுவாவே நுரையீரலுடைய தன்மை 5, சிலருக்குலாம் 6 எல்லாம் போகும். சரியா? அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை. 5 தான் கொடுத்துருக்கான், ஒரு வேலை சார் எனக்கு 6 வருது அப்ப ஃபெயிலா இல்ல, குறைஞ்சிருந்து கம்மியா தான் இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கலாம். நுரையீரல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அவங்க 5 வராது. உங்களுக்கு டிபி பேஷண்டா இருக்காங்கன்னா 5 வராது. சரி, ஏன்னா மூச்சு நிமோனியா, இந்த காய்ச்சல்னா நிமோனியா இருந்தா அவங்களுக்கு வராது. அதனால இந்த செஸ்ட் எல்லாருக்கும் வந்துடும். ஐ மீன் இந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்கும் வந்துடும். செஸ்ட் சைஸ் தான் மாறுபடும் எல்லாத்துக்கும். சரியா? செஸ்ட் சைஸ் தான் இருந்தா அப்படியே கம்மியா இருந்தாலும் நீங்க அளந்துட்டு சப்போஸ் கொஞ்சம் ஒரு புள்ளி கம்மியா இருக்கு சார், 78 வருது சார் அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்காம நீங்க என்ன பண்ணிருங்க, 79 போட்டு அப்ளை பண்ணிருங்க. 78 இருக்க மட்டும் தான். சப்போஸ் 70 இருக்கிறவங்க போய் அப்ளை பண்ணிடாதீங்க. போட்டுட்டு ஒரு 100 டெய்லி ஒரு 10 தண்டால் 20 தண்டால் தெரியும் புஷ்அப்ஸ். புஷ்அப் பண்ணீங்கன்னா ஒரு 2 மாசத்துல 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிரும். சரியா? 2 மாசம் போதும். சரியா? ஜென்ஸுக்கு சொல்றேன், சரியா? 1 சார் 1 கம்மியாச்சு சார் என்ன பண்றது அப்படின்னா, 1 கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க புஷ்அப்ஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 20 புஷ்அப்ஸ் 10ல இருந்து ஆரம்பிங்க. 10 புஷ்அப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 மாசத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும், ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் ஏறிடும். அதனால அது பயப்படாதீங்க. சரியா? சோ அதனால மெஷர் பண்ணிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது குறை இருந்தா என் நம்பர் இருக்குல்ல, தாராளமா கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து பர்சனலா நான் சொல்றேன், தப்பு இல்லை. சரியா? இப்போதைக்கு நம்ம அடுத்தது போலாம். சரி, அதே மாதிரி விஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், வண்டி ஓட்டுறது தான் கேட்கறான். சரி, வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் சார். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம், குரூப் 4 பாஸ் பண்ணலாம். சரியா? ஆனா அதுல இருக்கக்கூடிய இந்த டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் அவங்க வண்டி ஓட்ட முடியாது இல்ல. அப்ப அதனால கண்ணு பிரச்சனை, அப்ப பிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு விஷன் ரெக்யர்மெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு ஆல்ரெடி விஷன் இருக்கு, எனக்கு கண்ணாடி எல்லாம் போடல சார் அப்படின்னா ஓகே. அப்படியே பிரச்சனைனா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கக்கூடிய அந்த போஸ்டுக்கு அன்குவாலிஃபைட் நீங்க. மத்தது புரியுதா நான் சொல்றது? ரைட், ஓகே. நாலேஜ் இன் தமிழ். ஸோ இது கட்டாயமா என்ன கொடுத்துருக்கான், நீங்க தமிழ் மீடியம் படிச்சோம்னு அவசியம் இல்லை. தமிழ ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கக்கூடிய மாணவனா இருக்கணும். சரியா? சப்போஸ் ஸ்கூல்ல வந்து நான் வேற சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கேன், இல்ல வெளி மாநிலத்துல இருந்து நான் வரேன், புரியுது நான் சொல்றதுன்னா சார் ஆந்திரால டிஎன்பிசி, ஆந்திரால சின்ன வயசுல ஆந்திரால இருந்தேன் சார், இப்ப 12th வந்து தான் நான் இங்க நமக்கு தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க தமிழ் அங்க எடுத்து படிச்சிருக்க மாட்டேங்க. கரெக்ட் தானே? அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த இதுல வரமாட்டீங்க. அதுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. சரியா? அதுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கா. அது யாருன்னு சொல்லி கூப்பிடுங்க, நான் அவங்களுக்கு சொல்றேன். இப்ப தேவையில்லை, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா 99 பேர் வந்துருவீங்க.
99%. ரைட், ஓகே. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அது வந்து உங்களுக்கு சிவில உங்களுக்கு அந்த ஆன் சர்டிபிகேட் சிவில தான் மாறும். நான் சொன்னேன் அப்பவே பாஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டுருவோம், அங்கதான் மாறும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு அதுதான் சொல்ல வரேன். அதே தான் மறுபடியும் இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு. சரியா? ரைட்டு. கம்யூனிகேஷன் உங்ககிட்ட உங்களுக்கு அந்த காலத்துலலாம் உங்களுக்கு வீட்டுல போஸ்ட் வரும். இப்ப போஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒன்லி SMS, அது விட்டா மெயிலு, அது விட்டா வெப்சைட்ல போடுவோம், இவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எந்த மெசேஜும் வராது தனிப்பட்ட முறையில வீட்டுக்கு. அப்பெல்லாம் அந்த தந்தி வந்துச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. மெசேஜ் கூட கிடையாது. மெயிலு இல்லைன்னா வெப்சைட்ல போய் நீங்களா இப்போ செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி, எக்ஸாம் பாத்துங்க. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் கொடுத்துருக்கான்? 2020 ஜனவரில தான் அடுத்த ரிசல்ட் வரும் அப்படின்னு அவனே டென்டேட்டிவ்லி தோராயமா சொல்றான். அப்ப நீங்க பிப்ரவரி நீங்க ஜூன்ல எழுதுறீங்கன்னா ஜனவரில தான் ரிசல்ட் வரும். அதுவும் டென்டேட்டிவா தள்ளி போன எக்ஸாம்க்கு 8 மாசம் ஆச்சு. ஹவு டு அப்ளை ஆன்லைன் பண்றது, இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷனோட டீடைல்ஸ் இவ்வளவுதான்ப்பா. வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே இல்லை. ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போயிட்டோம். இப்போ நோட்டிபிகேஷன் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு 30 பக்கம், சாரி 27 பக்கம். 27 பக்கம் வந்து இந்த எக்ஸாம் என்ன அப்படின்றதுக்கான தெளிவான விளக்க உரை. இல்ல டவுட் இருக்கா? 27வது பக்கத்துல இருந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத கொடுத்துருக்கான். ஓகே, சரி. டவுட் இருந்தா கேளுங்க. எதுவும் இல்ல. அப்போ இது முடிஞ்சு. அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருந்தோம், என்ன பார்க்கலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். கரெக்டா? நோட்டிபிகேஷன் பார்த்தலாம். நோட்டிபிகேஷன் இப்போ கிளியர் ஆயிருச்சா? 10th குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆச்சிருக்குமாங்க சார். லைசென்ஸ் தேவைப்படுதுங்க சார், டிரைவிங் லைசென்ஸ். என்னம்மா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு சொல்லியிருக்கீங்களேங்க சார், அதுக்குமாங்க சார் டிரைவிங் லைசென்ஸ் தேவைப்படுதுங்க சார். அதுக்கு தேவை. அது எதுக்கு டிரைவிங் லைசென்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கணும், அது மட்டும் தான் நீங்க வேணும். டிரைவிங் லைசென்ஸ் இல்ல அப்படின்னா அந்த போஸ்ட் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. டிரைவிங் லைசென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா தான் குரூப் 4 எழுத முடியும் நினைச்சுக்காதீங்க. அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்லல. இதுக்கு எழுதுறதுக்கு ஃபாரஸ்ட் இதுக்கு எழுதுறதுங்க சார். குரூப் இந்த வாட்சர் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறேங்க சார். அதுக்கு அப்ளை பண்றதுக்குலாம் வேண்டாமா? அப்ளை பண்றதுக்குலாம் தேவையில்லை. சரியா? நீ அப்ளை பண்றது டிரைவிங் லைசென்ஸ் கேட்க மாட்டான், மெடிக்கல் டெஸ்ட் கூட கேட்க மாட்டான். நீங்க உங்களுக்கு அளக்க தெரியாதவங்க போய் டாக்டர் சொல்ல வர எந்த நல்லா புரிஞ்சுக்கங்க. நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றீங்கல்ல, அப்ளை பண்ணும்போது எந்த சர்டிபிகேட்டும் நீங்க தர தேவையில்லை. புரியுதா? எந்த சர்டிபிகேட் தேவையில்லை. சர்டிபிகேட் நம்பர் கொடுத்தா போதும். புரியுதா? சர்டிபிகேட்டை நம்பர் கொடுத்தா போதும். which means அப்லோட் பண்ண தேவையில்லை. சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது ரெண்டு தான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் கையெழுத்து. சரியா? நீங்க அந்த சர்டிபிகேட்டோட நம்பர் 10th சர்டிபிகேட் 10th சர்டிபிகேட்டோட நம்பர் இருந்தா போதும். புரியுதா? அப்படி அப்ப அதுக்குன்னு ஏதோ நம்பர் கொடுத்துறாதீங்க. அந்த அந்த நீங்க சர்டிபிகேட் நம்பர் அப்லோட் பண்ணீங்கல்ல, அதை வெரிஃபை பண்றதுக்கு தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சிவி கூப்பிடுறான். நீங்க அப்பா கொடுத்த 10th சர்டிபிகேட் கொடுத்த அப்பா அந்த சர்டிபிகேட் தான் இங்கேயும் கொடுத்துருக்கியா சொல்றேன் இல்லைங்களா? அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் சிவி. சப்போஸ் இதுல ஒரு நம்பர் கொடுத்து இப்ப 10th 6 டிஜிட் வரும், 189965 அப்படின்னு 10th சர்டிபிகேட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க இப்படி கொடுத்துட்டு ஆனா உங்க ஒரிஜினல்ல 189966 இருக்குன்னு வச்சுக்கோ ஒரிஜினல் சர்டிபிகேட். அப்படின்னா ஒழுங்கா அந்த 3 நாள் கரெக்ஷன் விண்டோ இருக்குல்ல, அதுல மாத்திரணும். மாத்தாம எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா சிவி கூப்பிடும் போது இங்க நம்பர் பிழையா இருக்குன்னா நீங்க வேலை கிடைக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன்னா நீங்க தவறான டேட்டா கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும். சொல்ற விலங்குதா? அதுவும் இல்லாம அது கிரைமும் கூட. சில எப்ப கிரைம்னா பிஎஸ்டிஎம் இல்லாம இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிதான். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அவங்க படிச்சது பிஏ இங்கிலீஷ். சரியா? என்னது படிச்சது பிஏ இங்கிலீஷ். குரூப் 1 அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. சரியா? பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டாங்க. புரியுதா? மெயின்ஸ்ல அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும்ல, அவங்க கிட்ட இல்லையே. பிஏ இங்கிலீஷ் படிச்சா எப்படி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் படிச்சா எப்படி பிஎஸ்சி ஆக முடியும்? படிச்சதே இங்கிலீஷ்.
டிகிரி 10th வரைக்கும் 12th வரைக்கும் தமிழ்ல படிச்சாங்க. அப்போ இது பண்ணா அது கிரைம். சரியா? ஏன்னா இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வேலையை நீங்க தட்டி பறிச்சிட்டீங்க. பிரிலிம்ஸ்லயே அது போயிடுச்சு இல்லையா? அது வந்து அவங்க போய் நான் கேட்கறேன் எப்படி விடலாம் அப்படின்னு. ஐயோ சும்மா இருங்க, நீங்க உங்களை 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடுவாங்க, நீங்க போகாதீங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு நான். சரியா? அதனால வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் தப்பா போறதோ, இல்ல பிஎஸ்டிஎம் இல்லாம பிஎஸ்டிஎம் இருக்குன்னு போடுறதோ, இதெல்லாம் உங்க சர்டிஃபிகேட் கேட்க மாட்டான். ஆனா நீங்க தவறா மாத்தி கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அது கிரைம் தான். சரியா? என்ன அன்எலிஜிபிள் ஆயிருவீங்க. அதனால நீங்க தெளிவா கொடுக்கணும். எந்த சர்டிஃபிகேட் இப்ப கொடுக்க தேவையில்லை, கொடுத்த சர்டிஃபிகேட் நம்பரோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நேரா போகணும். ஓகேவா? இப்போ லைசன்ஸ் தான் தேவையில்லை. சரியா? ரைட். அடுத்து போலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சிலபஸ். இதுல டவுட் இருக்கா?